தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் டெக் கிரியேஷன். நம்ம சேனல் எதுக்கு பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கீழே கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி அலைட்மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பிஜிஎம் அந்த மாதிரி தான் கீழே இருக்கிற சேக்கஃப் ப்ரீசெட்டு. ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எஃபெக்ட் 1 ஒரு லேயர் கொடுத்துருப்பேன், அப்புறம் எஃபெக்ட் 2 ஒரு டெக்ஸ்ட் லேயர் கொடுத்துருப்பேன். எஃபெக்ட் 1 அந்த டியூரேஷன் 3 செகண்ட் 49 டியூரேஷன், அந்த டியூரேஷன் வர தான் எஃபெக்ட் 1 வச்சுருக்க அந்த பிக்ஸுக்கு எஃபெக்ட் 1 கொடுக்கணும். அப்புறம் அடுத்ததாக ஸ்டார்ட் ஆகிறது வந்து எஃபெக்ட் 2 கொடுக்கணும். நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த இமேஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணப்போ ஃபில் காம்போசிஷன் ஏரியா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபில் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு பிக்கை ஆட் பண்ண அப்புறம் அந்த ப்ளே ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாட்டு ஒரு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அந்த லைன் தான் பீட் மார்க்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உள்ள பார்ட் வந்து கட் ஆகிரும். அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பிக்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண அப்புறம் நம்ம அந்த பிக்ஸுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும். எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு அந்த எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த பீட் மார்க்கில் வந்துட்டு அந்த எஃபெக்ட் 1 இருக்குல்ல, அந்த லேயர் அந்த 0.48 செகண்ட் அந்த டியூரேஷனுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஃபோட்டோஸில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து இப்போது V3 பிக்கை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களோட பிக்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களோட பிக்ஸ் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோட பிக்ஸ் வச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் போடுற ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல்ஸ் இமேஜஸ் எல்லா கலெக்ஷனும் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணா போய் ஜாயின் பண்ணி தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவதாக இருக்கிற அந்த எஃபெக்டை போயிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு அதில் ரெண்டாவதாக இருக்கிற அந்த 0.48 செகண்டுக்கு அப்புறமா ரைட் சைடில் இருக்கிற பிக்ஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணப்போ நான் அதுக்கு மேலே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருந்தேன். அந்த டெம்ப்ளேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட் ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடுது. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷனில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீனுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இதில் உங்கள் பிக்ஸை வச்சு பண்ணிக்கலாம். உங்கள் பிக்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுனா, நீங்கள் அந்த
ப்ராஜெக்டை மேக் பண்ணுறீங்களோ இல்லை மேக் பண்ணி முடிச்சப்போ இந்த ஃபோட்டோ லேயர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணுங்கள். அதில் கலர் அண்ட் ஃபில்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த க்ரீன், நான் இப்போ டச் பண்ணுற இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய டச்சிங்ஸை கரெக்டாக கவனிங்க. அதில் போய்ட்டு அந்த கீழே இருக்கிற ஜேபிஜின்னு இருக்குல்ல, அந்த இதை அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபோல்டர்ஸ் காமிக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டர்ஸு நான் இப்போ என்னோடய ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதில் ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்துடுச்சு. எனக்கு இந்த ஃபோட்டோ தேவையில்லை, நான் அதனால் அன்ட்டு கொடுத்துருவேன். இந்த இருக்குல்ல, நீங்கள் இப்போ ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன், நான் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் போட்டு காமிக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல இருந்த மாதிரி ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கிடச்சிருக்கும். அலைட் மோஷனில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே லேக் ஆகும். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பிஜிஎம் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே போடுற அப்டேட்ஸ் எல்லாமே அங்கேயும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணலன்னா அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற ப்ரீசெட் அண்டு டெம்ப்ளேட் டவுன்லோடிங் டெம்ப்ளேட்ஸு அப்புறம் ஃபோட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே டெலகிராமில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.